இதை பாருங்கள், இந்த மழை டயத்தில் வந்து பிரண்டை நல்லா துளுத்து குளுந்தாக இருக்கும். இந்த குளுந்தை நல்லா பிடுங்கி அரைச்சி நல்லா சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னொரு இதில் அப்படின்ட்டு இன்னொரு இதில் போகிறேன். இங்கே பாருங்கள், பிரண்டை நல்லா மலைக்கு எப்படி துளுத்து இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா குளுந்தாக இருக்குதுங்களா? இதுதான் பிரண்டை குளுந்து. இதை நல்லா துவையை அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ வேலி புதையாக இருக்குதுங்களா? அந்த புதைகள் வந்து இந்த மலைக்கு நல்லா துளுத்துருக்கேன். பாருங்கள், பேதை பிடுங்க ஒடிக்கிறேன். இந்த கொழுந்தை மட்டும் இப்படி ஒடிக்கணும், அவ்வளோதான். முத்தில் பண்ணக்கூடாது, அதில் தான் நாக்கு அரிக்கும். இப்படி கொழுந்தை ஒடிச்சு அதில் வந்து தக்காளி வெங்காயம் லேசாக புளிப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்படி கூட தேவையில்லை தக்காளி போடுறதுனால. அப்படியே இதை அப்படியே நல்லா பட்டு போக அரைச்சி அம்மியில் அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ உள்ள இப்போ லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சாங்க. ஆனால் அம்மியில் போட்டு அரைச்சாதேன் அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நல்ல மருத்துவ குணம் கொண்டது. கொழுந்தாக ஒடிக்கிற பார்த்தீங்களா? அது மாதிரி கொழுந்து இந்த மலைக்கு தான் துளுக்கும், மற்ற இதெல்லாம் துளுக்காது. எவ்வளோண்ணா நான் பிடிங்கி மடியில் வச்சுருக்கேன். பாருங்க, கொழுந்தா பேர் சொல்லித்தரேன். இப்போல்லாம் ஒடிக்கணும், இதெல்லாம் ஒடிச்சு தான் வருங்காலத்தில் நல்லா சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறேன். கொழுந்தா ஒடி முத்தலை ஒடிச்சா கொழுந்தா ஒடி. வா போதும் வா. பாருங்கள், தண்டை வந்து இப்படி தான் பிடிக்கணும். அப்படியே போடக்கூடாது. அப்படியே வச்சோம்னா சைடில் 2 பக்கமும் நாராக வரும். அந்த நாரை எடுத்துருக்கேன், போடணும். நல்லா வெங்காயம் எண்ணெய் ஊற்றி சீரகம் கருவேப்பிலாம் போட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அம்மியில் போட்டு அரைக்கணும். ஆனால் இப்போலாம் இல்லை, அதனால் மிக்ஸில் போட்டு அடி அடிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா ரசத்துக்கு கொடுத்தோம்னா பழைய டிக்கை போட்டு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தென்னை துவையல் நீங்கள் அவருக்கு பார்க்க எச்சி விடுமே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பெண்டை துவையல். அப்படியே ஒரு மிக்ஸில் போட்டு இப்போ அரைக்க முடியுறேன். துவையா ரெடி ஆகிடுச்சு. நல்ல தக்காளி சட்னி மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வீடியோவுக்கு பார்த்தோம்னா இப்படி தெரியும். ஆனால் கலர் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். பெண்டை துவையல் ரெடி.